ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செஃப் இன் மீ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு உருளைக்கிழங்கு டிஷ் தான். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த டேஸ்டியான ஃப்ரையை நீங்கள் ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழம்போ ரசமோ வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே இதையும் சமைச்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா வறுத்துடலாம். வறுப்பட்டதும் ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டதும் உடனே மூடிடலாம். இப்போ நான் ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்ஸாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை ஒரு 2-3 முறை நல்லா அலசிடலாம். அப்போதான் இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிட்டு அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். தண்ணியில் நல்லா அலசிட்டு அந்த ஒயிட்டாக ஸ்டார்ச் போயிட்டு தெளிவாக ஆகிற வரைக்கும் அலசுங்க, ஒரு 2 to 3 டைம்ஸ். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் சீரக பொடி. உங்களுக்கு மசாலா வாசனை பிடிக்கும்னா நீங்க சீரக பொடிக்கு பதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இத கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குலையும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இத கவர் பண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் சிம் ஃப்ளேம்ல அது குக் ஆகட்டும். இதுல எதுவும் தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம். நடுவுல ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒரு முறை சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் பர்ன் ஆகாம இருக்கும். கண்டிப்பா இது சிம் ஃப்ளேம்லயே வைங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா அதுலயே நம்ம 4-5 முறை அலசணும் இல்லையா, அந்த மாய்ஸ்சரே இருக்கும். அதுலயே அது வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இதுலேயே பாதி ஃப்ரை ஆயிருச்சு, நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வதக்கிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிருச்சு. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கும் போதே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது, சொல்லவே வேண்டாம். இது சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பர் சைட் டிஷ். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கே தெரியாமல் நிறைய சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.